வணக்கம். கேப்டன் பிரபாகரன் படத்தில் வரக்கூடிய பாசமுள்ள பாண்டியரே பாட்டு கட்டும் பாவலரே அப்படிங்கிற இந்த பாட்டு விஜயகாந்த மனசுல வச்சு எழுதப்பட்டதா எடுக்கப்பட்டதா, கூடவே இந்த பாட்டுக்குள்ள என்னென்னலாம் சிறப்புகள் இருக்கு எல்லாத்தையும் சேர்த்து இந்த தொகுப்புக்குள்ள பார்க்க போறோம். விஜயகாந்த் இறந்து கிட்டத்தட்ட ஓராண்டு நிறைவடைய போகுது. இது பொதுவாக விஜயகாந்த் பாடல்கள் அப்படின்னா அவரை குறிக்கணும் அப்படின்னா முதல்ல பொட்டு வச்ச தங்க குடம் ஊருக்கு நீம குடம் அப்படிங்கிற இந்த பாட்டு போடுவாங்க. அப்படி இல்லைன்னா சின்ன கவுண்டர் படத்தில் வரக்கூடிய அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனை இந்த பாட்டு போடுவாங்க. இதையும் தாண்டி இந்த பாசமுள்ள பாண்டியரை பாட்டு கட்டும் பாவலரை இந்த பாட்டு போடுவாங்க. இந்த பாட்டு போடுறதுக்கான இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, அவரு இயல்பாவே மதுரைக்காரரு. அப்ப பாசமுள்ள பாண்டியரே அப்படின்னோன அவரை பத்தி தான் போடுறாங்க அப்படின்னு விஜயகாந்துடைய ரசிகர்கள் நினைச்சுக்குவாங்க. ஏன் ஒட்டுமொத்தமா எல்லாருமே கிட்டத்தட்ட நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். ஆனா இந்த பாட்டு அவரை குறி வச்சு எழுதப்பட்டதா அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் விஜயகாந்துடைய 100வது திரைப்படம். ரொம்பவே சிறப்பாக வெளிவந்த திரைப்படம். இப்போ வரைக்கும் அவருடைய பெயர் சொல்லக்கூடிய முக்கியமான திரைப்படங்கள்ல கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் ஒன்று. இந்த படத்துக்கு பிறகுதான் அவருக்கு கேப்டன் அப்படிங்கிற அடைமொழி வந்துச்சு. அவருடைய ரசிகர்கள் இப்போ வரைக்கும் அவரை கேப்டன் அப்படின்னு தான் அழைக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த படம் எதை தழுவி எடுக்கப்பட்டது அப்படின்னா, சந்தன கடத்தல் வீரப்பனுடைய வாழ்க்கையை தழுவி எடுக்கப்பட்டது. நேரடியாக வருமா அப்படின்னா வராது. நம்ம குறியீடுகளெல்லாம் கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த படத்தில் சந்தன கடத்தல்காரரை வரக்கூடிய மன்சூர் அலிகான் பேர் வீரபத்ரன், அவரை பிடிக்க வரக்கூடிய வன இலாக்கா அதிகாரியான விஜயகாந்த் பேர் கேப்டன் பிரபாகரன். இதில் பல விஷயங்கள் சொன்னாங்க. அதுவும் ஈழத்துடைய தலைவர் போராளி பிரபாகரனுடைய பேரை தான் அவருக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த படம் இப்போ பார்த்தா கூட ஒரு புது படமாக இருக்கும். அந்த அளவுக்கு நேர்த்தியாக எடுக்கப்பட்ட திரைப்படம்னு வச்சுக்கோங்களேன். இந்த படம் வீரப்பனை குறித்து தான் எடுக்கப்பட்டது அப்படின்னு எங்கே புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, படத்துடைய கிளைமேக்ஸில் என்ன சொல்லியிருப்பார் ஆர்கே செல்வமணி அப்படின்னா, வீரபத்திரன் கிட்டத்தட்ட நல்லவன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பார். அவனுக்கு எந்தவித தேவையும் இல்லை. அவனை வச்சு வெளியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அரசியல்வாதிகள் ஆதாயம் அடைகிறதுக்காக தான் அவனை பலியாட பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த படம் கிட்டத்தட்ட 10-12 வருஷத்துக்கு பிறகு தான் வீரப்பனை அதாவது சுட்டு பிடிக்கிறதுக்கு பதில் கொன்று பிடிச்சாங்க அப்படிங்கிறத யதார்த்தம்னு வச்சுக்கல. சரி, இந்த பாட்டுக்குள்ள என்ன சிறப்பு அப்படின்னா, இந்த பாட்டை கேட்டால் சவமும் எழுந்திருச்சு ஆடும். அந்த மாதிரியான பாட்டு. அதாவது குறிப்பாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இறந்த வீடுகளில் பறை எதுக்கு ஒலிக்கும் அப்படின்னா, ஒருவேளை அட்டாக்கில் ஒருத்தர் இறந்துட்டான் அப்படின்னா கூடுதலாக ஓங்கி அடித்தா ஒருவேளை எழுந்திருச்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கூட உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பாட்டு என்ன அப்படின்னா, தூங்குறவங்க கூட 2 ஆட்டம் ஆடிட்டு போவான். அந்த மாதிரியான பாட்டு. அந்த ஓப்பனிங் ரிதம் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப அப்படி சக அது போகும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கடுத்து இந்த பாட்டுக்குள்ள 2 சிறப்பான இசைக்கருவிகளை பயன்படுத்தியிருப்பார். ஒன்று என்ன அப்படின்னா ஷெனாய். ஷெனாயை இவ்வளவு சந்தோஷமா பயன்படுத்த முடியும்னா ராஜா சார் அவ்வளோ அழகாக பயன்படுத்தியிருப்பார். பாட்டு எழுதியிருக்கவர் கங்கை அமரன். பாசமுள்ள பாண்டியரே பாட்டு கட்டும் பாவலரே பாட விளையாட ஒரு மேடை ஆகட்டுமா அப்படின்னு பல்லவி வரும். நீங்கள் 2 சரணத்துக்குள்ளே என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, நெத்தியில வட்டப்பட்டு வச்சுக்கிட்ட இஷ்டப்பட்டு உத்தமினா ஒத்துக்கிட்டு வாங்கிக்கிட்டு கூறப்பட்டு கங்கை மரன் இப்படி தான் எழுதுவார். அப்படி போகும்போது இடத்த நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, இது கூடவே ஒரு ஆண்களுடைய ஹம்மிங், அதாவது இந்த ஹார்மனி வாய்ஸ் வரும் இந்த பாட்டுக்கு. அது ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு வச்சுங்களேன். அதே மாதிரி 2வது இடையிசையில் கொஞ்சம் ஷனாய் வரும். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணியிருப்பார் ராஜா சார். என்ன அப்படின்னா, ஒரு ஆண்கள் பெண்கள் எசப்பாட்டு பாடுற மாதிரி வச்சுருப்பார். இது என்ன அப்படின்னா, பாட்டை கூடுதலாக கவனிக்க வைக்கக்கூடிய உத்தி. என்ன அப்படின்னா, கொழுந்துவத்தில் எடுத்து எடுத்து கொழுந்தங்கையில் கொடுத்து கொடுத்து அப்படின்னு வரும். இதை நீங்கள் கவனித்து பாருங்களேன். இந்த பாட்டை போய்கிட்டு இருக்கும்போது டப்புன்னு மறுபடியும் கவனிக்க வைக்கும். அந்த மாதிரியான வரி இடம் பண்ணியிருப்பார். அதே மாதிரி 2வது சரணம் சொல்லியிருப்பார். கட்டழகு பெட்டகமே கையில் உள்ள சித்திரமே நித்திரைய விட்டு புட்டு நேரமெல்லாம் சுத்துனமே. அப்படி உடனே கட்டான காளையிலும் காளையும் இந்த ஆம்பளை நிற்காம கனவு வரும் முன்னால கல்யாணம் தான் நன்னேரம் தான் அரோ அரர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 
இந்த பாட்டு கேட்கறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கிறதுக்கு காரணம் என்ன, அந்த பாட்டுடைய டெம்போ, ராஜா சார் பயன்படுத்துற அந்த இசைக்கருவிகள், இன்னொன்னு கூடவே இருக்கக்கூடிய இவ்வளோ விஷயங்கள் சேர்த்து அந்த பாட்டு ரொம்ப சிறப்பா இருக்கும். சரி, இந்த பாட்டு இப்போ வரைக்கும் விஜயகாந்த குறிவச்சு எழுதப்பட்டதா, விஜயகாந்துடைய அந்த கணக்குல எழுதப்பட்டதா பார்க்கிறோமே, உண்மையிலே இந்த பாட்டுக்கும் விஜயகாந்துக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு கேட்டா, இந்த பாட்டுக்கும் விஜயகாந்துக்கும் அந்த படத்த தவிர வேற எந்த தொடர்பும் இல்ல அப்படிங்கிறது தான் எதார்த்தம். அதுலயும் இந்த படத்துல 2 பாடல்கள் வந்திருக்கும். ஒண்ணு இந்த பாட்டு, இன்னொரு பாட்டு ஆட்டமா தேரோட்டமா. 2மே ரம்யா கிருஷ்ணனுக்கு தான் 2 பாட்டும். அதுவும் இந்த பாட்டு எப்போ வர்றது அப்படின்னா, இந்த படத்துக்குள்ள விஜயகாந்த் என்ட்ரியே கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் கழிச்சு தான் வரும். அதுக்கு முன்னாடி சரத்குமார் வருவாரு. சரத்குமார் வந்து ஆள் வச்சு இவர வில்லன புடிச்சிருவாரு. அவருடைய அந்த கடத்தல புடிச்சிருவாரு. அந்த புடிச்சத ஊரே சேர்ந்து மகிழ்ச்சியோட ஆடி பாடும். அதுக்கான காட்சி தான் இந்த பாட்டு. இது எங்கே நடக்கிறது அப்படின்னா, ஈரோடு பகுதியில, சத்தியமங்கலம் பகுதியில நடக்கிறதா காட்சி காட்டப்படுது. சரி, காட்சி காட்டப்படுதே, ஈரோடு சத்தியமங்கலத்துக்கும் பாசமுள்ள பாண்டியருக்கும் என்ன தொடர்பு இருக்கு? பாசமுள்ள பாண்டியர்ங்கிறது மதுரைய வச்சு எழுதலாம். காட்சிக்கான களம் வந்து எங்க? ஈரோடு சத்தியமங்கலம். ஏன் எழுதியிருப்பாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த காலகட்டத்தில கங்கைமரன் பாட்டு எழுதினார் அப்படின்னா, 10க்கு ஒரு பாட்டு எப்படியாவது அவருடைய அண்ணன் பாவலர சேர்த்துருவாரு, ஏதாவது ஒரு பாட்டுல. அப்படித்தான் இந்த பாட்டுலயும் சேர்க்கிறது. நீங்க அதுக்கு அடுத்து நீங்க அவங்க அண்ணன தான் சேர்த்திருக்காரு நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பாசமுள்ள பாண்டியரு. அதுக்கடுத்து என்ன? பாட்டுக்கட்டும் பாவலரு. அதுக்கடுத்து பாட, விளையாட ஒரு மேடை போடட்டுமா அப்படிம்பாரு. ஆனா, அவர் குறிவச்சு எழுதப்பட்டது ஏதோ வந்து பாவலர் வரதராஜனார. ஆனா, நம்ம பல பேர் நினைச்சுக்கிறது விஜயகாந்த. இதுதான் எதார்த்தம். நன்றி. வணக்கம்.